అందరికీ నమస్కారం. அப்பா சூப்பருங்க. இது சொல்லுங்க, வெரி நைஸ். எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் போடலாம். நெய் போடலாமா சார்? போட்டுடலாம். எப்பவுமே படத்தை விட ஃபாரின் மாப்பிளைக்கு தானே மவுஸ் அதிகமா இருக்கும். அது மாதிரி தான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் யார் என்ன பண்றாங்க, யாரெல்லாம் நம்ம தூக்கி விட முடியும்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச ஸ்டெப்பை நீங்க எடுக்கிறீங்க சார். அந்த ஸ்டெப் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் இல்லை, என்னை பொறுத்தவரையும் ஒரு 1000 ஸ்டெப்புக்கு சமம். அதுதான் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இது எல்லாருக்கும் பண்ணனால ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா நீங்க இருப்பீங்க. வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்கும் வெஸ்ட் மாம்பலம் ஏரியா வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுற ஒரு அருமையான ரெசிபி. அந்தரிக்கு நமஸ்காரம். என்னடா இவன் தெலுங்கில் பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் தெலுங்கு டிஷ் அது. ஸோ அதனால் அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ஊ போடணும்னா அந்த ஊ போடுறோம். ஏன்னா என் மாஸ்டர் கற்றுக் கொடுத்தா இந்த டிஷ்ஷை. அத்தன்டிக் ஆந்திரா டிஷ் இது உங்களுக்கு. நம்ம ஊரில் எப்படி இந்த சாம்பார், கிள்ளிப்பட்ட சாம்பார்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஆந்திராவில் டொமேட்டோ பப்பு வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன் அது. சாப்பாடோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த டொமேட்டோ பப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சரிசி சாப்பாடு நல்லா கொஞ்சம் மலர் விட்டு வடித்து அதில் கொஞ்சம் டொமேட்டோவை போட்டு மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டா ப்ளஸ் பக்கத்தில் ஊறுகாய் வச்சுப்பாங்க. அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் சொல்லலாம். டொமேட்டோ பப்பு பண்ணும்போது அந்த தக்காளி எப்போ போட்டு வேக வைக்கிறோம், அந்த தோரம்பருப்பு எந்த பக்குவத்தில் வேக வைக்கிறோம், அதே டைமில் நார்மலாக வந்து ஒருத்தர் கை பக்குவத்துக்கு பண்ணும்போது வேறு. அதாவது வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் மசாலா போட்டு பண்ணுற பக்குவம் இருக்கும். இல்லைனா அந்த பருப்புலேயே வந்து அந்த தக்காளியை வேக வச்சு பண்ணுற பக்குவம் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பருப்பு கொஞ்சம் வேக வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? பருப்பு வேக்காடு கொடுக்கும் 70% தான் வேக்காடு கொடுக்கும். 70% வேக்காடு ஆனதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி தக்காளியை போட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பருப்பு வேகாது. அதே டைமில் வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அந்த மசாலா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 பொருளை போட்டு நல்லா இடித்து அதுக்கப்புறம் தாளிப்பில் போடுறாங்க. இதுக்குன்னு தனியாக மாசம் சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா ஒரு உரலையில் எடுத்து கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகாத்தூள் அதில் சேர்த்து நல்லா இடிப்பாங்க. இடிச்சு போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த இடிச்சு போடும்போது என்ன ஆகும்னா அந்த காரத்தன்மை, அந்த பூண்டோட தன்மை ரொம்ப சூப்பராக இருக்கும். சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி நுணுக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சமையல் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பக்குவத்தில் வரும். நாங்கள் மோஸ்ட்லி வந்து கடலை தான் செக் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஏன் கடலை யூஸ் பண்ணுறோன்னா நார்மல் பீஃப் அண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். பீஃப் அண்ட் ஆயில் இது கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு மதர் டச் கிடைக்கும் இது. ஓகே. ரொம்ப ஃபேன்சியாக போய் இந்த ஐட்டம் சாப்பிட்றோம் அந்த ஐட்டம் சாப்பிட்றதோட அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு நிறையாது. இது வயிறும் நிறையும் மனசும் நிறையும். அந்த மாதிரி ஐட்டம் இது. ஏன் மனசு நிறையணும்னா என் ஒய்ஃபும் ஆந்திரா. ஸோ அதனால் மனசு நிறையணும் இல்லை நம்மளுக்கு. இதுதான் விஷயம். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தரப்போறாங்க திரு ஹரிஷ் சி ஜெனரலி கேட்டரிங்னு சொல்லி வெஸ்ட் மாம்பலம் ரன் பண்ணிட்டு வராரு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டீமே வச்சு ரன் பண்ணிட்டு வராரு. அதாவது இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயங்களை பார்த்து பண்ணுறாங்க. இது வந்து அவரோட அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த விஷயத்த வந்து என்னைக்கு ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது சொல்லிட்டு தெளிவாக படிப்படியாக பண்ணிட்டு வர்றாரு. அவர்கிட்ட தான் இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க அவர் போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த தக்காளி பப்பு நுணுக்கங்கள் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்குங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கா சார். எல்லாருமே நல்லா இருக்காங்க. டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் சூப்பராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரோம். எஸ் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து டொமேட்டோ பப்பு. டொமேட்டோ பப்புன்றது வீட்டில் எல்லாருமே சாதாரணமாக பண்ணலாம். தக்காளி எங்கெங்க வீட்டில் நம்ம வீட்டில் ரெகுலராகவே தக்காளி யூஸ் பண்ணுறோம். வெறும் தக்காளி பருப்பு போதும் இந்த டொமேட்டோ பண்ணுறது. நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த பப்புவை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. எஸ் சார். நீங்கள் தெலுங்குல வந்து ஒரு நமஸ்காரமும் அந்தரிக்கு நமஸ்காரம். அந்தரிக்கு நமஸ்காரம். திருப்பி ஒரு சேர்ந்து சொல்லலாமா? சொல்லலாம். எனக்கு தெரியாது. எஸ் சார். அந்தரிக்கு நமஸ்காரம். ஒய்ஃப் வந்து ஆந்திராவா? ஸோ நான் போகும்போது மாமியார் கிட்ட சொல்லலாம் அந்தரிக்கு நமஸ்காரம். ஆவுண்டின்னு வாங்க. எது கேட்டாலும் ஆண்டி அப்படின்னு. அப்படின்னா ஆமான்னு அர்த்தம். தக்காளி பப்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி சொல்றேன். கண்டிப்பாக சொல்லிடலாம். பருப்பு வந்து 1 கிலோ நம்மளுக்கு தேவைப்படும். தக்காளி வந்து 2.25 கிலோ தேவைப்படும். வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க, தாராளமாக போதாது. பச்சை மிளகாய் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து 120 கிராம் தேவைப்படும் நம்மளுக்கு. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலெண்ணெய் வந்து ஒரு 200 ml ஊற்றிக்கலாம் தாராளமாக. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பருப்பு வந்து ஒரு 70% வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம் செஃப். நம்ம பருப்பு வந்து எப்படி வச்சுன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி பருப்பு ஒரு கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பே போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி ஊற்றி பருப்பு உடனே போட்டுடுறாங்க. அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டால் சீக்கிரம் வேகாது உங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம்? நம்ம என்ன காரணம்னா சார், எப்பவுமே வந்து நம்ம ஒரு சாம்பார் கட்டும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. ஓகே. நம்ம இண்டஸ்ட்ரியில் பண்ணும்போது என்னன்னா அது வந்து வேறு ஏதோ சாம்பாருக்கோ வேறு ஏதோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து கொதி வரும் உங்களுக்கு. ஏன்னா இதுவும் சூடாக இருக்குது,
அதுவும் சூடாக இருக்கும். நம்ம சில்னஸில் போட்டோம்னா அது வந்து சீக்கிரம் வேகாது. ஓகே கரெக்ட். அந்த மாதிரி பருப்பை வந்து மஞ்சத்தூள், அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு கொஞ்சோண்டு பெருங்காய கட்டி போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கோம். எதுக்கு அந்த ஆயில் ஊற்றுறோன்னா, நம்ம வந்து குக்கரில் ஏற்றலை, நம்ம அடுக்கில் போகிறோம்னா அடி உட்காந்துடக்கூடாது, அதனால கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுவோம் நாங்கள். சரி. வேற என்ன பொருட்கள் பருப்பில் பார்த்தீங்கன்னா, பருப்பு ஒரு 70% வெந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி 70% வெந்த பிறகு தான் அந்த தக்காளி. எஸ் செஃப். அப்போ தான் வந்து என்னன்னா, பருப்பு நம்ம ஃபர்ஸ்ட் பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி தக்காளியை போட்டால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு பருப்பு வேகாது. ஓகே, சிலிப்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிலிப்புன்னு சொல்லுவாங்க. என் மாஸ்டர் சொல்லுவார், அது சிலிப்புன்னு சொல்லுவார். சிலிப்புனா என்னன்னா, அது கரெக்டாக வேகாதுன்னு. ஓகே, அதான் அவரோட கோட் லாங்குவேஜ் அது. ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ரைட். ஓகே, அதனால இப்போ 70% போடுறப்ப தக்காளி நல்லா வெந்துரும் உங்களுக்கு. சரி. ஓகே, இப்போ நம்ம வந்து வச்சிருக்கோம். எஸ் செஃப். இந்த தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். நாட்டு தக்காளியா? எஸ் செஃப், நாட்டு தக்காளி. ஸோ எல்லா தக்காளியும் போட்டுருமா? எல்லா தக்காளியும் போட்டுருவோம். தாளிப்புலாம் தக்காளி தேவையில்லை. தாளிப்புலாம் தக்காளி தேவையில்லை. ஓகே, இப்போ தக்காளி போட்டு அடுத்தது பூண்டு போடணும் செஃப். சரி, இந்தாங்க. பூண்டு ஒரு பாதி பூண்டு போடலாம் சார். இப்போ நம்ம பூண்டு இடிச்சு போட போகிற சொன்னீங்க, அது தாளிப்புக்கு தனியா. ஓகே, இப்போ 120 கிராம் பூண்டு 60 கிராம் வந்து வேக்காடு கொடுத்துறோம், 60 கிராம் வந்து தாளிப்பு போடுறோம். ஓ அப்படியா? எஸ் சார். சரி, ஓகே, டன். போட்டுடுறோம் உள்ள. ஓகே, டன். தென் அடுத்தது வெங்காயம் போடுறோம் சார். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போடுறோம். வெங்காயமும் எஸ், பச்சை மிளகாவும். ஓகே, பச்சை மிளகா இது மாதிரி வந்து நம்ம கீறிக்கிட்டு போடணும் சார். ஓகே. காரமாக இருக்குமா? இது எப்படி நீங்கள் மீடியமாக போடுவீங்களா? எப்படி? மீடியமாக இருக்கும் சார் இது. ஓகே, எஸ் சார், மீடியமாக போடுறோம் நம்ம. ஏன்னா மிளகாத்தூள் யூஸ் பண்ணாலும் பச்சை மிளகா கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, டன். போடுங்க. பச்சை மிளகா போட்டுருக்கேன் சார். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு வெங்காயம். ஒரு கையளவு. எஸ். மீதி தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறோம். தாளிப்புக்கு யூஸ் பண்ண மாட்டோம் சார். நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணால் சாம்பார் மாதிரி ஆகிடும். ஓகே, வெறும் வந்து எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு அதுதான் வந்து தாளிப்பு. கடைசியாக வெங்காயம் போடுறதுலாம் போட மாட்டோம். ஓகே, டன். இதுக்கப்புறம் அடுத்தது வந்து புளி போடுறோம் சார். இந்தாங்க புளி. புளியை கொட்டை எடுத்துட்டு நெல்லிக்காய் சைஸில் புளி. நெல்லிக்காய் சைஸில் புளி. சின்ன நெல்லிக்காய் சைஸ். அவ்வளோதான். சரி, ஓகே, போட்டுட்டோம். டன். இதுக்கப்புறம் ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பத்தை வச்சிட வேண்டியதான். ஓகே, இதில் மிளகாத்தூள்லாம் போடுவீங்களா இப்போ? இல்லை, மிளகாத்தூள் போடுவோம் சார். அடுப்பத்தை வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டு. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் கலந்தாச்சு சார். கலந்தாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் போடலாம் சார். ஓகே, தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கோம் சார். ஓகே, அதில் அரைச்சி வச்சு மிளகாத்தூள் போடுறோம் நம்ம. ஓகே. இப்போ வீட்டில் இந்த குழம்பு தூள் இருந்தால் யூஸ் பண்ணலாமா? குழம்பு தூள் யூஸ் பண்ணக்கூடாது சார். தனி மிளகாத்தூள் வந்து நல்லா இருக்கும். ஓகே, குழம்பு தூள்னா அதில் வந்து முழு தனியா எல்லாமே சேர்த்துருப்பாங்க. சரி, எஸ். போதுமா? அது போதும் சார், தாராளமாக போதும். ஆனால் இது மாதிரி தனி மிளகாத்தூள் அப்படி போடும்போது அந்த இடத்துல அது குக் பண்ண டைம் கொஞ்சம் அதிகரிக்கணும்ல? எஸ் சார், கரெக்ட். ஏன்னா அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் சார் பற்ற வச்சுட்டு போடுறோம் நம்ம. ஓகே, டன். அடுத்தது தனியாத்தூள். ஓகே, முழு தனியாத்தூள் போடலாம். இப்போ வந்து தனியாத்தூள் போட்டோம் நம்ம. தனியாத்தூள் கம்மியாக போட்டுருவோம், மிளகாத்தூள் அதிகமாக போட்டிருப்போம். இதே நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட டபுள் மடங்கு தனியாத்தூள் நம்ம போடுவோம். ஆமாம். இது ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தான் டாமினேட்டிங்காக இருக்கணும். தனியோட ஃப்ளேவர் டாமினேட்டிங் வரக்கூடாது. அதனால வந்து மிளகாத்தூள் டாமினேட் போட்டுருவோம். கரெக்ட். இன்னொன்று இந்த மாதிரி பப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா எடுத்துக்கொடுத்து தனி மிளகாத்தூள் மட்டும்தான். ரைட், ஓகே, டன். இப்போ இது அப்படியே கொதிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறணும் சார். இதை சரி, ஓகே. ஒரு மூடியை போட்டு தம் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்போ இது மாதிரி வேகணும்னா மீதி அந்த 20% பருப்பு நல்லா வேகணும். எஸ் சார். அதுக்குள்ள அந்த தக்காளி நல்லா வேணும். தக்காளி ஜாம் ஆயிடணும் அப்படியே. தட் மீன்ஸ் ரெண்டுமே சேர்ந்துடணும். சரி, ஓகே, டன். எஸ் சார். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதே டைம்ல இந்த மசாலா அடி பண்ண சொல்ல போறீங்களே? எஸ் சார். அந்த மசாலா என்னென்ன போட்டு அடிக்க போறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சார், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாத்தூள் போட்டு நல்லா இடிக்க போகிறோம். ஓகே, இது எல்லாத்தையும் ஒன்றா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு. அது தாளிப்பு எண்ணெய் தாளிப்பு போட போகிறோம் சார். சரி, எனக்கு அந்த மசாலா இடிச்சு காமிங்க. தாராளமாக காட்டிடலாம் சார். ஓகே, அவர் சொன்ன மாதிரியே மாஸ்டர் வந்து மிக்சியே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இடிச்சு போடும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு கரெக்டான வந்து அந்த பூண்டு ஒன்று முழுசாகவும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் இடிச்சு போடணும்னு சொல்றது காரணம். சார், கரெக்ட் சார், கரெக்ட். ஓகே, கரெக்ட். ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. நல்லா இருக்கா சார். சரி, இப்போ கொதிக்கிட்டோம். சரி, இப்போ வந்து பூண்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடிச்சிருக்கோம். யாரை மனசுல பிடிக்குமோ அவங்களை வச்சு இடிச்சிட வேண்டியதான். யாரை மனசுல ரொம்ப பிடிக்குமோ அவங்கள வச்சு அடிக்கணும். எந்த அளவுக்கு இடிச்சிருக்கீங்க? நல்லா ஒரு குறை மாதிரி இடிச்சிருக்கேன் சார். குறைன்னு. ஸோ இது மாதிரி இடிக்கும்போது அந்த பச்சை மிளகாவா அந்த பூண்டு இது எல்லாமே வந்து ஒன்று முழுசா இருக்கு. ஒன்று அந்த மாதிரி இடிக்கணும். ஓகே, அதனால தான் தெளிவாக சொல்றது இந்த இடத்துல வந்து இந்த மிக்சி யூஸ் பண்ணாம இந்த மாதிரி இடிச்சு யூஸ் பண்றது. இது மிக்சியில் போட்டு லைட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணால் எல்லாமே ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகிடும். இதான் விஷயம். பிளெண்ட் ஆகிடும். அது இல்லாமல் அந்த சாறு வந்து மிக்சி ஜாருக்குள்ளே இருக்கும் செஃப், இதில் இருக்காது. இந்த சாறு இதில் ஆட் ஆகிடும். அந்த சாறு வந்து மிளகாத்தூளோட சேரும் போது என்ன ஆகும்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் போட்டுறோமா இல்லை எப்படி? இல்லை, தாளிப்பு போடுறோம் செஃப். தாளிப்பு. இப்போ பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு நல்லா வந்து கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. ஓகே, தக்காளி நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. அந்த பருப்பும் அந்த தக்காளியும் அந்த பூண்டு இதெல்லாம் வெந்து வர டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
அந்த நல்ல கெட்டித்தன்மை கலரும் மாறி இருக்கு. ஆமா செஃப். ஆமா. ஓகே டன். இந்த இப்ப நம்ம தாலி போட்டுடலாம் செஃப். தாலி போட்டு லாஸ்ட் இதை இறக்கி வச்சலாம். இது இறக்கி வச்சலாம். நான் இந்த இப்படி கீழே வச்சிடுறேன். ஓகே செஃப். செஃப் தான் வேலை வாங்குறேன்னா என்ன பண்றது? என்ன பண்றது? ஓகே ஓகே செஃப். இப்போ நம்ம வந்து தாலி போட்டுடலாம். கடலை. எஸ் செஃப். கடலை எண்ணெய் 100 ml ஊற்றலாம் செஃப். நம்ம நாங்கள் மோஸ்ட்லி வந்து கடலை எண்ணெய் தான் செஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஏன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்னா நார்மல் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ரீஃபண்ட் ஆயிலோட இது கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு மதர் டச் கிடைக்கும் இதில். ஓகே. இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? இல்லை ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் செஃப். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. என்ன காரணம்? ஏன் காரணம் அந்த ஆந்திரா சைன்ஸ்க்கு நீங்கள் மேட்ச் ஆகாது. இது நல்லெண்ணெய் போட்டால் வந்து என்னன்னா இது டொமேட்டோ பப்பும் இருக்காது. ஓகே. ஆந்திரா ஸ்டைல் இருக்காது இது. ஓகே ரைட். இது எதுக்காகனா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் ஒரு கை பக்கத்தில் ரெடி பண்ணுறோம் சொல்லி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டு வரோம்ல, அந்த மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று ரீஃபண்ட் ஆயில் இல்லை கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக தான் இந்த இடத்துல நான் கேட்டிருக்கேன். அதான் விஷயம். எஸ் ஓகே கரெக்ட். எப்படி தக்காளி வந்து எந்த தக்காளி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் இருக்கு. சரி கரெக்ட். என்ன சூடாயிடுச்சு? அப்புறம் என்ன சூடாயிடுச்சு? கடுகு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இந்த 4 ஐட்டம் வேணும்ல? 4 ஐட்டம். கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. சரி ஓகே. 4 பேர். ஓகே. கடுகு போட்டாச்சு. ஓகே. அடுத்தது கொதி வந்துருச்சு. ஜீரகம் போட்டுடலாம். பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்துருச்சு. ஜீரகம் போட்டுடலாம். தென் காஞ்ச மிளகாய். ஓகே. காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய். ஓகே. தென் கருவேப்பிலை. ஓகே. இதுக்கப்புறம் இடிச்சு வச்சிருக்க மசாலா. இடிச்சு வச்சுருக்க மசாலா. இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்க மசாலா. ஓகே. இது போட்டோன்னா ஒரு மனம் வரும் பாருங்க சார். பூண்டோட ஸ்மெல்லு நல்லா வரும் பாருங்க உங்களுக்கு. ஓகே. அந்த பச்சை மிளகா, அந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் இடிச்சோம்ல, அந்த எண்ணெயில போட்டு ஆமா ரைட் இப்போ வர ஆரம்பிக்குது. ஆமா சார். நல்ல வாசம் வர ஆரம்பிக்குது. எஸ் சார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இப்படி வருதா சொல்லி நீங்க ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே. இப்போ இது வந்து இப்படி தாளிப்பு போட்ட பிறகு உடனே அந்த பருப்பத்தை கொட்டலாம். உடனே பருப்பு போட்டு கொட்டலாம். சரி ஓகே. இது சிம்பிள் ரெசிபி தான். அந்த ரெசிபி நீங்கள் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வீட்டில் பண்ணிடுவோம். அந்த பருப்பு எப்படி வேக வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதில் தக்காளி போடுறோம், எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை இடித்து தாளிப்பு போட்டால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாப்பாடு கொஞ்சம் பச்சரிசி சாப்பாடு நல்லா மலர் விட்டு எடுத்துட்டு டொமேட்டோ பப்பு அது மேலே போட்டு அதுக்கு மேலே டாப்பிங் மாதிரி இல்லாட்டி ஐசிங் மாதிரி கொஞ்சம் நெய்யை நல்லா போட்டால் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். டாப்பிங் மாதிரியா? ஐசிங் மாதிரி டாப்பிங் மாதிரி போட்டுட்டு கூட ஒரு ஊறுகாய் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். சரி ஓகே. மாதிரிலாம் இந்தாங்க தூக்குங்க. அது இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஊற்றிடலாம் நம்ம இதில். இந்த மாதிரி வலிச்சு எடுக்கும்போது இந்த பூனோட வாசம் வருது. வாசம் நல்லா வருது. நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து அந்த இட்லி பொடிக்கு வந்து அந்த பூண்டை இடிச்சு எண்ணெய் போட்டு வதக்கி பண்ணுவீங்களா, அந்த வாசம் கொடுக்கும். சேம் நைஸ். ஓகே. இந்த பருப்பு அதில் கொஞ்சம் ஊற்றலாமா? எஸ் எஸ். கொஞ்சம் லைட்டாக ஊற்றி வச்சிடலாம். இந்த எசன்ஸ் தான் ரொம்ப முக்கியமே. என்ன முக்கியம்? இந்த எசன்ஸ் லாஸ்ட்ல இருக்க அந்த மிஞ்சின சொல்லுவாங்கல்ல, அதான் ரொம்ப முக்கியமே. ஓகே. இப்போ அந்த தாளி போட்டாச்சு. அடுத்தது உப்பு. ஃபைனல் டச்சா உப்பு போடுறோம். கடைசியா உப்பு. எஸ் உப்பு போடுறோம். இன்னொரு விஷயம் கடைசியா இருக்கு. என்ன பண்ணுங்க? அது இருக்கு. சீக்ரெட் நீட்டா வச்சிருக்கோம். நெய் கடைசியா போறதுக்காக. எஸ். சரி ஓகே. டன். ஓகே. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சார். சரி ஓகே. அடுத்தது கொஞ்சம் லைட்டா கலக்கி விட்டு லாஸ்ட்ல கதாநாயகன் ஹீரோ ஆஃப் தி டிஷ். ஆமா. பருப்புல முக்கியம் இல்ல, ஆனா நெய் தான் முக்கியம் கடைசியா. எப்பவுமே படத்தை விட ஃபாரின் மாப்பிளைக்கு தானே மவுஸ் அதிகமா இருக்கும். அது மாதிரி தான் அதெல்லாம் உண்மைதான். எஸ் சரி. இந்தாங்க நெய் ஊற்றிடலாம். அந்த பப்பு பாருங்க நல்லா திக்கா அப்படியே டைட்டா அப்படி இருக்கு. அது சுற்றி வர ஊற்றுறோம். ஆமாம், சுற்றணும். அவ்வளோதான் இல்லை? அவ்வளோதான் சார், ரெடி. அப்போ என்ன டேஸ்டிங் கொடுங்க. எஸ் கண்டிப்பாக. அடடா, அந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நல்ல வெந்து மசிஞ்சிருக்கு. 1-2 பருப்பு வந்து அப்படியே முழுசாக தெரியும். அது கூட அந்த தக்காளி, அந்த பூண்டு, இது எல்லாமே வந்து 1-2 அப்படி முழுசாக தெரியுது. அந்த வாசமும் நல்லா கொடுக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? அப்பா சூப்பருங்க. எதிர்பார்க்கவே இல்லை. வெரி நைஸ். வேக வச்சு துவரம்பருப்பு சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதே மாதிரி தெரியுது. அதே மாதிரி இதில் வந்து அந்த காரம், அந்த தக்காளியோட தன்மை எல்லாம் நல்லா இருக்கும். எஸ். ஆனால் ரைஸோட சாப்பிடும்போது கொஞ்சம் உப்புன்னு ஒரு கல் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஆனால் சப்பாத்தி, இந்த இட்லிக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். எஸ் சூப்பராக. எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் போடலாம். நெய் போடலாமா சார்? போடலாம், தாராளமாக போடலாம். சூப்பர் நைஸ். இந்த தக்காளோட சாப்பிட்டு பார்க்கலாம். எஸ்.
சூப்பர். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எஸ் இந்த வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த பருப்பு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி தருவோம்ல, Yes, sir. வெறும் பருப்பு நெய் மட்டும் போடுவோம், Yes, உப்பு sir. போடுவோம். Yes, sir. அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு 2 பூண்டு, தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கி கொட்டி நீங்க பண்ணாலும் அது குழந்தைங்க சாப்பிடுறது நல்லது. Yes, sir. ஏன்னா நீங்க வீட்டில் சமைக்கும் போதே வந்து இந்த மாதிரி பப்பு இந்த மாதிரிலாம் வச்சு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு அந்த காரத்தன்மை கொஞ்சம் புரிய வரும். அப்போது பெரிய பிள்ளைங்க ஆகும்போது அவங்க அதெல்லாம் வந்து பெருசாக விஷயம் வந்து நம்ம காரமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிடுமா சொல்லிச்சுவாங்க. என் பையன் நல்லா சாப்பிடுவான், ஆனால் நீங்கள் என் பொண்ணு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஏதாவது விஷயம். ஓகே சார். சேம் வீட்டில் எங்கள் வீட்லையும் அதே தான். எல்லார் வீட்லையும் தான் இருக்குது. எல்லா வீட்லையும் அதே தான். வீட்டுக்கு வாசப்படும். ஆமாம் ஆமாம். ஸ்வீட்டை கொடுத்து நம்ம பசங்களுக்கு ஸ்வீட்டாக கொடுத்தனால காரம் சாப்பிட மாட்டாங்க பசங்க. அதான் உண்மை. Yes, தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுற பப்பு உங்களோட மனைவிக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ சொல்லி. நான் தேங்க்யூ சொன்னேன். நரசிம்ம ரெட்டிக்கு சொல்லணும். நரசிம்ம ரெட்டி தான் மாஸ்டர் அவர். அப்படியா? அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும். ஓகே. பட் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்கு நன்றி சொல்லிடுறேன். Yes, sir. ஏன்னா நீங்கள் அடிக்கடிக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மாஸ்டருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க, அப்பாவுக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. Thank ரொம்ப அருமையான ரெசிபி. ரொம்ப தேங்க்யூ. இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் Yes, sir. நம்பர் எல்லாம் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார். எங்கெங்கெல்லாம் யார் என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் நம்ம தூக்கி விட முடியும்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கிறீங்க சார். அந்த ஸ்டெப் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் இல்லை, நிறைய பேர் வீடியோஸ் பண்ணி நிறைய பேர் ஹிட் ஆகிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டெப் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னை பொறுத்தவரையும் ஒரு 1000 ஸ்டெப்புக்கு சமம். அதுதான் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இது எல்லாருக்கும் பண்ணனால ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக நீங்கள் இருப்பீங்க. ஐயோ இந்த ஒரு பெரிய இல்லை அப்படி இல்லை கண்டிப்பாக ஜெஃப். எப்பயுமே திறமை ஒன்று எடுத்துக்கினா அந்த திறமைக்கான கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடைக்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சா தான் மேலே போக முடியும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப உண்மையாகவே இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே டைமில் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருந்து ஒர்க் பண்ணும். அது ஜெஃப், அது டீம் சொல்லாம டீமை மறந்துட்டு பாருங்க. உங்க டீம் வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்லை, எல்லா விஷயத்தையும் இறங்கி செய்வாங்க. டீம் பற்றி புகழ்ந்து தள்ளுறேன்னு நினச்சிக்காது யாருமே. இது வந்து வஞ்ச புகழ்ச்சிலாம் இல்லை, சீரியஸாக நான் கண்ணுட்டு பார்க்குறேன். ஏன்னா 2வது நாள் இது ஷூட் நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு வெறும் கேமரா ஹேண்டில் பண்ணாமல் ஒரு சப்போஸ் ஒரு ஃப்ளோர் க்ளீன் ஆகலாம் க்ளீன் தொடச்சிருவாங்க. அதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு பிளேட்னா எது இருந்தாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வேணும். உண்மை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருங்க. கண்டிப்பாக செஃப், கண்டிப்பாக. என் பேர் MS ஹரி. என் கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். என் மொபைல் நம்பர் வந்து 9840703703. கேட்டரிங் சர்வீஸ் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சின்ன ஆர்டர்லேருந்து பெரிய ஆர்டர் எதுனா இருந்தால் நாங்களால் பண்ணி கொடுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா கால் பண்ணி பாராட்டுங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய கொடுக்குற கிஃப்ட்டே. நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டே. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. உண்மையான விஷயம் நான் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கூட கமெண்ட் செக்ஷன் எனக்கும் கொடுங்க. அவருக்கும் கால் பண்ணி நீங்கள் விஷ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கி அழகான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.